ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் வேல்மாறல் படிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு. நான் ஒரு தடவை படிச்சிருக்கேன், ஏன்னா நிறைய தடவை படிக்கலை. என்னன்னா ஒரு தடவை படிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு தடவை படித்து அதோட கருத்துக்களை எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேல்மாறல் எத்தனை முறை படிக்கணும் அப்படின்னுங்க கேட்குறவங்களுக்கு இந்த பதிவு நிச்சயமாக உதவும். வேல்மாறல்னா முருகனுடைய மந்திரம், மகா மந்திரம். முருகா என்ற ஒரு சொல்ல நம்ம எத்தனை தடவை சொல்லணும்னு யார்கிட்டயா கேட்குறோமா? ஆனால் இந்த மந்திரத்தை நம்ம ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தடவை படிங்க. அதுக்கப்புறம் முருகனுக்கு உகந்தா 6 முகம் 6 தடவை படிங்க. 48 எல்லாத்துக்குமே சிறந்தது. ஏன்னா 48 நாள் மிகவும் சிறந்ததாக கருதப்படுறதுக்கு காரணம் 48 என்ற எண் ஒரு மண்டலத்தை குறிக்குது. ஒரு மண்டலம் படித்தோம்னா கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொண்டு சேர்ப்பார். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலை. என்னன்னா, நம்ம எந்த இடத்துலயாவது ஒரு கை காலில் அடிப்படுது, கீழே விழுகிறோம். நம்ம இஷ்ட தெய்வம் முருகனா இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம என்ன சொல்றோம், முருகா கண்டா கடம்பா இப்படி ஏதோ ஒன்று சொல்லிடுறோம். ஆனால் அப்போ எத்தனை தடவை சொல்கிறோன்னெல்லாம் நம்ம கணக்கு எடுக்கிறோமா? ஒரு பயம் வருது, சஷ்டி கோஷம் படிக்கிறோம், எத்தனை தடவை படிக்கிறோம் கணக்கு கேட்குறோமா? கிடையவே கிடையாது. அதனால ஒரு விஷயம் நம்ம படிக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு 4 கிழமை எதுவுமே பார்க்காதீங்க. அந்த விஷயத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு முறை படித்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். 48 நாள் படிக்கணுமா, 21 நாள் படிக்கணுமா, 6 நாள் படிக்கணுமா, எனக்கு டைம் இருக்குமா, இப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயத்தை ஒரு தடவை கூட நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனால சொல்ல வர்றது என்னன்னா, இதுதான், ஒரே ஒரு முறை படித்து அதை முழுமையாக அந்த விளக்கத்தோடு தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா அந்த மகா மந்திரம் உங்களை எத்தனை முறை படிக்க வைக்கணும் அப்படின்னு கடவுள் முடிவு பண்ணியிருப்பாரு. எத்தனை முறை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத கடவுள் முடிவு பண்ணியிருப்பாரு, அதை நடத்திடுவார். நீங்க ஆசைப்பட்டுட்டீங்க, வேல்மாறல் படிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு இல்ல, அப்பா ஒரு முறை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது என்னைக்கு தோதா இருக்கோ அன்னைக்கு ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை, சஷ்டி அன்னைக்கும், கார்த்திகை அன்னைக்கு என்னைக்கு தான் ஆரம்பிக்கணுங்கிறதெல்லாம் தேவையே இல்லை. அன்னைக்கெல்லாம் ஆரம்பிக்க வேணாமான்னா அன்னைக்கெல்லாம் ஆரம்பிச்சா மிகவும் சிறப்பு. 48 நாட்கள் படிச்சீங்கன்னா மிக 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 சிறப்பு, அற்புதங்கள் நடக்கும், நடத்தி கொடுப்பார் முருகன். ஆனால் நான் இன்னும் ஒரு தடவை தான் படிச்சிருக்கேன். ஏன்னா நான் உண்மையை தான் சொல்ல போகிறேன். ஏன்னா படிக்கணும்னு என்னைக்கு ஆசைப்பட்டேனோ அதை ஒரு முறை படிச்சுட்டேன். அந்த அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும். என்னுடைய பொண்ணு 48 நாள் படிக்கணும்னு ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கா. அவள் வழக்கமாக சஷ்டி கோஷமெல்லாம் நாங்கள் குடும்பத்தில் வழக்கமாக படிச்சுட்டே இருக்க குடும்பம் எங்களுக்கு. ஆனால் இந்த ஆசை வந்த பிறகு எத்தனை முறை படிப்போம், இன்னைக்கு படிக்கலாமா, 48 நாட்கள் படிக்கணுமா, 21 நாட்கள் படிக்கணுமா, 6 நாட்கள் படிக்கணுமா, இப்படிங்கிற சந்தேகம் வேண்டாம். முதல் நாள் நீங்க படிக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த முருகன் உங்களுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாருன்னா முருகன் உங்ககிட்ட வந்துட்டார். அதுதான் அந்த வேல்மாறல் படிக்கணும்ன்ற எண்ணத்தை கொண்டு வந்து வச்சுட்டார் உங்க மனசுல. கண்டிப்பா அதை படிக்க உங்களுக்கு டைம் அவரே கொடுத்துருவாரு, எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுப்பார். ஏன்னா முருகன் சாதாரண கடவுள் இல்லை, தமிழ் கடவுள். நீங்க நம்ம இப்போ நிறைய கடவுளை பார்க்குறோம், நிறைய விஷயங்களை பார்க்குறப்ப ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்போ சாய்பாபா சொல்றோம், நானும் சாய்பாபா டிவோட்டர் தான். அதே போல காலம் காலமா நம்ம தாத்தா கிட்ட கேட்டோம்னா சாய்பாபா பத்தி சொன்னோம்னு தெரியாதவருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த முருகன்னா நம்மள கொள்ளு தாத்தா கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவருக்கு கூட தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த பழம்பெரும் கடவுள், இந்த முருகனுடைய அவதாரம் ரொம்ப மிக 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 பழமையாய்ந்தது. அதனாலதான் எல்லாருக்குமே 98 பல நூற்றாண்டுகளாக இந்த முருகனை வழிபட்டவங்க நம்ம முன்னோர்கள். அதை இப்ப ரொம்ப எல்லார்கிட்டையும் போய் சேரணுன்றது கலியுகத்துக்கு முருகன் பக்தர்கள் அதிகரிக்கணும். இந்த கலியுகம் நல்லபடியா மாறணும்னு முருகன் நினைச்சிட்டாரு. அதனாலதான் அவர் இந்த திருவிளையாடல் நடத்திட்டு இருக்காரு. முருகனுடைய காலம் இது திருவிளையாடல், முருகனுடைய காலம் இது. அதனாலதான் இந்த கலியுகத்தை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும். என்னை நம்பி பல பல நூற்றாண்டுகளாக வணங்கின நம்ம முன்னோர்கள் வணங்கியிருக்காங்க.
அவர்கள் வழி வந்தவர்கள் தான் நம்மளை வழி நடத்தி செல்வதற்காக இந்த வேல்மாறன் மந்திரம் மிகவும் வேகமாக உலக மக்கள் எல்லார்கிட்டையும் போய் செய்துட்டு இருக்கு. அது எனக்கு வந்து தமிழ் கடவுள் முருகர் கடவுள் அப்படிங்கிறத நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். அதனால வேல்மாறன் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து 28 நாட்கள் படிப்பது ரொம்பவே சிறப்பு. எப்போ படிக்கணும்னு தோணுச்சோ அன்னைக்கு ஆரம்பிச்சிருங்க. அது நேரம் காலம் எல்லாம் பார்க்காதீங்க. அன்னைக்கு மன சுத்தமும் உடல் சுத்தமும் தேவை, அவ்வளோதான். நீங்கள் ஆரம்பிச்சு அதை முழுமையாக அதை அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு தடவை படித்த உடனே உங்களுக்கு கடவுள் வந்து முருகர் கடவுள் உங்களுக்கு வழிகாட்டுவார். எத்தனை முறை படிக்க வேண்டும் என்றது அவரே டிசைட் பண்ணியிருப்பாரு. நமக்கு எத்தனை முறை படிக்க வாய்ப்பு கொடுக்குவாரோன்னு அது கடவுளுக்கு தான் தெரியும். எந்த ஒரு விஷயத்தையும் எத்தனை முறை படிக்க வேண்டும் என்பதை விட எந்த அளவுக்கு அந்த முருகனை நம்பி படிக்கிறீங்களோ, பக்தியோடு படிக்கிறீங்களோ, அது கண்டிப்பாக முருகனை ஏற்றுக்குவார். நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து பெரிய பணக்காரர்கள் கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க. அவங்க வந்து சாமிக்கு அப்படி இப்படி நல்லா ரொம்ப வந்து பயபக்தியோட நிறைய ஹோமங்கள் வளர்ப்பாங்க, அதை செய்வாங்க இதை செய்வாங்க, நிறைய ஆடம்பரமான நிறைய செலவு பண்ணி சாமி கும்பிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க கண்ணுக்கெல்லாம் கூட கடவுள் காட்சி கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஏழை பக்தன் ஒரு சிலருக்கு கடவுள் காட்சி கொடுப்பார். அதனால வந்து கடவுளுக்கு வந்து இதுதான் இப்படிதான் செய்யணும்ட்டெல்லாம் அவர் விரும்பலை. எப்படி செய்தாலும் என்னை நினைத்து விட்டாய், நான் உன்னிடம் வந்துடுறேன். அவர் அதுதான், நீ என்ன நினைச்சிட்டு நான் உன்னை வரேன். நீ எந்த அளவுக்கு நினைக்கிற, உன்னுடைய பக்தி எந்த அளவுக்கு உண்மையானது, அதை மட்டும்தான் அவர் பார்க்குறாரு. கண்டிப்பாக நல்லபடியாக உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க இல்லையா, முருகனுக்கு வந்து 6 நாட்கள் 21 நாட்கள் 48 நாட்கள் வருடம் முழுதும் உங்களுக்கு படிக்க வாய்ப்பு கிடைத்தா அந்த முருகன் வாய்ப்பு கொடுத்தா படிங்க. எல்லோருடைய வாழ்க்கையிலும் முருகனுடைய துணையோடு நம்ம இந்த வாழ்க்கையை நடத்தி செல்லும். கண்டிப்பாக அனைவரது நேரத்திலும் லட்சுமி கடாட்சம் நிலைச்சிருக்கும், செல்வ வளம் பெருகணும். மிக்க நன்றி.